ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ கேஸ். நீங்கள் இப்போ தான் வந்து பைத்தன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா this is going to be one of the wonderful videos. ஓகே, இம்போர்ட்ஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. ஓகே, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூஷியல் திங்ஸ் which we use as a developer. ஓகே, நீங்கள் என்ன லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, இம்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அந்த இம்போர்ட்ஸை வந்து பைத்தானில் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, சம் ஆஃப் த காமன் பிட்ஃபால்ஸு, ஓகே, எஃபிஷியண்டாட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் காமன் இஷ்யூ. ஓகே, நான் பிகினர் ப்ரோக்ராமர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து என்னென்னா இம்போர்ட் ஸ்டார் யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மேத் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, பைத்தானில் வந்து மேத் மாடியூல் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இம்போர்ட் மேத் ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஆல் ஸ்டார்னு கொடுப்பீங்க. ஓகே, இது என்ன பண்ணுன்னா மேத் லைப்ரரியிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, அதுகிட்ட உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா, எனக்கு வந்து ஐ கேன் கெட் தி சைன் ஆஃப் சம் வேல்யூஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஐ கேன் ஆல்சோ கெட் காஸ். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணலாம். ஐ கேன் ஆல்சோ பிரிண்ட் தி பை. ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணாக்கா ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார். ஓகே, ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் வரும். ஓகே, ஆனால் இது ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் தப்பாக போகுது இதில். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைன் வந்து எங்கேருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் வெறும் இந்த ஃபைல்லேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஓகே, சைன் வந்து மேத்தில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சைன் வந்து ஒரு மேத் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் ஈஸி, ரைட்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கோட் பேஸில் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னா, சைன் வந்து நீங்கள் எழுதின கஸ்டம் ஃபங்க்ஷனா இல்லை எங்கேருந்து வருதுன்னே தெரியுது. இல்லை ஏதாவது எந்த லைப்ரரியிலேருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. பிகாஸ் தெர் ஆர் லைக் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ். ஓகே, இந்த சேம் சைன் ஃபங்க்ஷன் வந்து வேறு லைப்ரரியில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணும்போது அது எந்த லைப்ரரியிலேருந்து வருதுன்னே தெரியாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் தி லைன் உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் இனி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பேக்கேஜ்னு சொல்லுங்கள். ஃப்ரம் எக்ஸாம்பிள் பேக்கேஜ் இம்போர்ட் ஆல்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் பேக்கேஜ் வந்து நீங்கள் வேறு ஏதோ யூஸுக்கு வேண்டி பண்ணுறீங்க. ஓகே, அதுவும் நீங்கள் வந்து இம்போர்ட் ஆல்னு கொடுக்குறீங்க. அந்த ஒரு வேலை ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள், பட் இது வந்து நடக்கலாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் பேக்கேஜ்லையும் சைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி ரெண்டை இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரும். உங்கள் அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆயிரும். ஓகே, ரன் டைம் எரர் வரும். ஸோ இது ஒரு இஷ்யூவா. ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த இம்போர்ட் ஆல் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேத்தில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். ஓகே, சைனு, காசு, டேனு, பை, அதுக்கப்புறம் என்னத்தில் ஸ்கொயர் ரூட்டு, எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இதில் வந்துடும். ஓகே, ஒரு 100, 150, 500 ஃபங்க்ஷன், எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியல. எல்லா ஃபங்க்ஷனும் உங்களோட நேம் ஸ்பேஸ் இந்த ஃபைலுக்குள்ளே வந்துடும். ஓகே, சரி, அது வந்தால் என்ன? அது வந்தாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுன் தி லைன் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்களே கஸ்டமாக க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, சைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், நீங்கள் வந்து இந்த மேத் ஃபங்க்ஷனோட இந்த சைனை வந்து இது ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சிலப்போ கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படலாம். நீங்கள் வந்து இன்டென்ட் பண்ணது வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அன்னெசரியாட்டு இந்த ஃபைலோட நேம் ஸ்பேஸ் வந்து ஃப்ளட் ஆயிரும். ஓகே, ஃபைலோட நேம் ஸ்பேஸ் நான் எடுத்து நான் காட்டித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல்ஸ்ன்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ ஃபங்க்ஷன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ஃபைலில் நமக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த குளோபல்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இந்த கரண்ட் ஃபைலில் இருந்து என்னெல்லாம் நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது, என்னெல்லாம் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் இருக்குது, என்னெல்லாம் கிளாஸஸ் ஆக்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த இம்போர்ட்லையும் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். நீங்கள் இப்போ இம்போர்ட் ஆல் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் அங்கே யூஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே வந்து இந்த ஃபைல்லையும் வரும். ஸோ அது வந்து இந்த நேம் ஸ்பேஸை வந்து ஃபுல் ஆக்கிரும். ஓகே, ஸோ வந்து ஏ சைன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏ டேன் இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த ஃபைலில் டிஃபைனே பண்ணல. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு எனாமஸ் லிஸ்ட் ஆஃப் நேம் ஸ்பேஸ் வந்துச்சு நமக்கு. ஆனால் இப்போ வந்து இட் இஸ் அ பிரிட்டி லீனர். ஓகே, இது எல்லாமே நெசசரி வேரியபிள்ஸ் தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒன் ராங் இம்போர்ட் நம்மளோட நேம் ஸ்பேஸே வந்து ஃப்ளட் ஆகிட்டு. ஓகே, திஸ் இஸ் அ பேட் திங். அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிள்,
மேத் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் மட்டும் இம்போர்ட் பண்ணுங்க, இல்லைனா வந்து காஸ் ஃபங்க்ஷன்னா காஸ் ஃபங்க்ஷன் மட்டும் இம்போர்ட் பண்ணுங்க, சைன் ஃபங்க்ஷன்னா காமா போட்டு சைன் இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை உண்டோ அதை மட்டுமே இம்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அது தவிர்த்து வேறு எதுவுமே லைக் அதை தவிர்த்து இந்த சும்மா ஸ்டார் போடக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகே, இட் இஸ் டவுன் தி லைன் இட் வில் காஸ் மெனி கான்ஃப்ளிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் சர்க்குலர் டிபெண்டன்சி இஷ்யூஸும் வரும். சர்க்குலர் டிபெண்டன்சினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது வரும் இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் ஸ்டே டியூன்ட். ஓகே, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஓகே, அடுத்தது வந்து இஷ்யூ கிடையாது, பட் இப்படி இருந்தால் உங்களோட கோடு வந்து ரீடபிளாக இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா எப்படி வந்து உங்களோட இம்போர்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, லைக் அது ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா I will create a couple of things first. Okay, நான் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பேக்கேஜ்னு க்ரியேட் பண்ணுறேன், பேக்கேஜ் ஒரு மை பேக்கேஜ்னு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து utils.pyன்னு க்ரியேட் பிடி இல்லை py ரீநேம் pyன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டெஃப் ஹலோன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்டுன்னு பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே அது அந்த ஃபைல் அப்படியே இருக்கட்டும். ஓகே, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ஃபஸ்ட் நான் கொஞ்சம் இம்போர்ட்ஸ் பண்ணுறேன். இம்போர்ட் ஓஎஸ், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் ரிக்வெஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் sys, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் மை பேக்கேஜ் இம்போர்ட் hello. ஓகே, ஐ திங்க் hello is available, right? ஒரு நிமிஷம், ஃப்ரம் மை பேக்கேஜ் கிடையாது, டாட் utils import hello. ஓகே, ஸ்மாலர் கேஸ் hello. ஓகே, ஸோ நான் இவ்வளோ பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணுறேன், சாரி இம்போர்ட் பண்ணுறேன் ஃபைலில். இப்படி இம்போர்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. என்கிட்ட இந்த ரெட்ஸ் குவிக்லி லைன்ஸ் வருது காரணம் வந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் என்கிட்ட இல்லை. ஓகே, அதனால தான் எனக்கு வந்து ரெட்ஸ் குவிக்லி லைன் வருது. பட் இப்போ நம்ம இந்த பில்லோ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரிக்வஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது இந்த வீடியோ பார்க்க போகிறது இல்லை. ஸோ நான் அதை இன்ஸ்டால் பண்ணல. Maybe I'll make a video on that. Okay, Pillow is amazing package for image manipulation. Request is amazing package to handling HTTP requests. Okay, நம்ம அதை பற்றி பார்ப்போம். நம்ம மேபி ஒரு வெப் ஸ்கிரேப்பிங் சீரிஸ் வேணால் பண்ணலாம். ஸோ அந்த டைம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேட்டா அனாலிசிஸ் டேட்டா சயின்ஸ் வீடியோஸ் பண்ணும்போது இந்த பில் இமேஜும் யூஸ் ஆகும், சாரி பில்லோ லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் பார்ப்போம். எனிவேஸ், இப்போ நம்ம என்ன டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறோம்னா எப்படி நம்ம இம்போர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்படியே உங்களை இம்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை, யாரும் உங்களை வந்து அடிக்க போகிறது இல்லை. ஆனால் தேர் இஸ் அ ஸ்ட்ரக்சர் we need to follow. ஓகே, நீங்கள் வந்து நான் கடந்த ஒரு 6-7 வீடியோஸ் ஆட்டு இதே தான் சொல்லிட்டே இருக்கேன், லார்ஜர் கோட் பேஸ் தட்ஸ் ரியல் கைஸ். லார்ஜர் கோட் பேஸ்ன்னு வரும்போது ஆர்கனைசேஷன் வந்து இல்லைன்னா இட் வில் பி அ மெஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே மூடு இருக்காது அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இஷ்யூ சால்வ் பண்ணுறது இனி ஒரு விஷயம், அந்த இஷ்யூ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அது இனி ஒரு விஷயம். ஸோ இப்படியெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி ஆர்கனைஸ்டாக வைக்கிறோமோ நம்மளோட டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், நான் சொல்கிற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் சிஸ்டம் சிஸ்டம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஓகே, லைப்ரரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்ல அந்த டாப் மோஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியது வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஓகே, அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் உங்களோட லோக்கல் லைப்ரரிஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த ஆட்டோ கம்ப்ளீட் எப்படி நடக்குதுன்னா நான் கெட்டப் கோபைலட் வச்சிருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷன், அது எப்படி எடுக்கணும் அதுக்கு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், நான் வேணா லிங்க் போட்டு தரேன் கீழே. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ஸ்டூடெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு வச்சு அப்ளை பண்ணலாம், கெட்டப் டெவலப்பர் பேக் தான் அது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ், தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து லோக்கல் லைப்ரரிஸ். ஓகே, இதுலேயும் நம்ம வந்து இதுலேயே நம்ம வந்து அந்த ஃப்ரம்மை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, லைக் எந்த வகையில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இந்த இம்போர்ட் அந்த ஃபர்ஸ்ட் இம்போர்ட் வருது இல்லை, ஃப்ரம் வராமல் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் வருது இல்லை, அதை எப்படி நம்ம இது பண்ணுறது, அதுலேயும் இருக்குது டிஃப்ரென்ஸ். ஓகே,
ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸை நம்ம வந்து இன்ஸ்டாலே பண்ணாமல் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். இந்த பேக்கேஜஸ் எல்லாம் சிஸ்டம்லேயே இருக்கும். ஓகே, சிஸ்டம்லேயே இல்லை, நம்ம பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, செகண்ட் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். ஓகே, நம்ம வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். அதை வந்து நம்ம செகண்ட் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பேக்கேஜ் இம்போர்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 3 விதமாட்டு நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸு, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் அண்டு லோக்கல் லைப்ரரிஸ். ஓகே, இதுலேயும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஓகே, என்னென்னா இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஓஎஸுக்கும் சிஸ்டுக்கும் நடுவில் நான் வந்து மேத் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்படியே விட்டுட்டு போகலாம், இதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இன்னும் பெட்டர் ஆக்கணும்னா அந்த வெறும் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு வரணும். இந்த ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே வரணும். ஓகே, ஸோ இங்கேயும் அப்படி தான் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸே நம்ம அப்படி தான் பண்ணிருக்கோம், அதையும் வந்து கீழே கொண்டு வரும். அது ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பார்க்க தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் லைக் ஹைட் வைஸில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம கண்ணு வந்து உட்காந்து போய் மேலேயும் கிளையும் தேடாண்டாம். ஓகே, ஈஸியாக எனக்கு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டி தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகே, நம்ம இது வரைக்கும் 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று வந்து இம்போர்ட் ஸ்டார் யூஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு வந்து பேட் விஷயம்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹவு டு ஸ்ட்ரக்சர் திஸ். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, மேக் ஷுவர் அந்த மாடியூல் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மான்னு பாருங்கள். ஓகே, கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா இந்த ஃபைலை நான் வந்து விண்டோஸில் ரன் பண்ணாலோ, மேக் ஓஎஸில் ரன் பண்ணாலோ, இல்லை லினக்ஸில் ரன் பண்ணாலோ, இல்லை வேறு எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் பண்ணாலும் இந்த கோட் ஒர்க் ஆகணும். ஓகே, சில ஏபிஐஸ் வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு விண்டோஸ், ஸோ விண்டோஸ் மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். சில ஏபிஐஸ் வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு யூனிக் சிஸ்டம்ஸ், ஸோ மேக் ஓஎஸ் லினக்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து மனசில் வைக்கணும் இப்போ பர்டிகுலர் கோடை வந்து எழுதும்போது. ஓகே, ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சிஸ்டம் லெவல் ஏபிஐஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, சிஸ்டம் லெவல் ஏபிஐஸ்னால் உங்களோட விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா யூனிக் சிஸ்டம்ஸில் வந்து மேக் ஓஎஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஏபிஐஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் விண்டோஸ் எழுதுறது வந்து மேக் ஓஎஸ் ஒர்க் ஆகாது, மேக் ஓஎஸ் எழுதுறது வந்து விண்டோஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெவலப் பண்ண வேண்டி வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடு வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகுது நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு வழி வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி தான். அதில் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு கமாண்ட் இருக்கு, என்னென்னா platform.system சொல்லிட்டு அதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன சிஸ்டம் சொல்லிட்டு, நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணால் விண்டோஸ் வருது, நீங்கள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் ஓஎஸ் வரும், யூனிக் சிஸ்டம் லினக்ஸ் இந்த ஐடென்டிஃபையர் வரும். ஓகே, ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ரெண்டுத்துக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, டார்கெட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நீங்கள் வந்து விண்டோஸுக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் மட்டும் ஃபஸ்ட் செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் platform.system இஸ் ஈக்குவல் டு விண்டோஸ்ன்னு கொடுத்துட்டு இஃப் நாட் ஈக்குவல்ஸ் டு விண்டோஸ் கொடுப்போம். லைக் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடுங்க. ஓகே, எக்ஸெப்ஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் கொடுங்க. ஓகே, தி ஸ்கிரிப்ட் இஸ் ஒன்லி ஃபார் விண்டோஸ் சொல்லிட்டு, அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து மேக் ஓஎஸ்க்கு வந்து உள்ள ஸ்கிரிப்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் பண்ணணும்னா அதுக்கேற்ற லைப்ரரிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து விண்டோஸுக்கு வந்து டெவலப் பண்ணுறீங்கன்னா, விண்டோஸ் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த Win32 ஏபிஐ யூஸ் பண்ணலாம். ஓகே, அது இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது லினக்ஸில் யூனிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த POSIX இந்த ஏபிஐ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரெண்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ Win32 API வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு இம்போர்ட் இட் லைக் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. யா, ஓகே, அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் லெவல் ஆக்சஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகே, இது மொத்தம் நீங்கள் வந்து சிஸ்டம் லெவல் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு காமனான ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் ஃபைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். ஓகே, நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம் ஏபிஐஸ் வந்து ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கல அந்த காமன் பேக்கேஜில். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்
பிளாட்ஃபார்ம் லெவல் பேக்கேஜஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கணும். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, த்ரூ அவுட் தி அப்ளிகேஷன் நீங்கள் இங்கே வந்து கோட் எழுதும்போது கூட இதே மாதிரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து இம்போர்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன் ஆஃப் மனசில் வைக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து மோஸ்ட் ஆஃப் தி இல்லை, பைத்தன் எக்கோ சிஸ்டமில் வந்து இது இப்படி பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கொஞ்சம் கோட்ஸ் இருக்கும். ஓகே, என்னென்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. ஓகே, இமேஜை வந்து ஷோ பண்ணக்கூடிய ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. ஸோ ஓப்பன் இமேஜாக இல்லைன்னா ஷோ இமேஜ்னு போடுவோம். ஓகே, ஷோ இமேஜ். ஸோ இமேஜின் பேர் வந்தாலே நமக்கு தெரியும் அது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா அந்த பில்லோவில் உள்ள அந்த இமேஜ் லைப்ரரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரியா, எங்கே வந்து இம்போர்ட் பண்ணுவோம்னா ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ் சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணணும். நான் பில்லோ இன்ஸ்டால் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு வந்து இந்த ரெட் லைன் வந்து வராது. ஸோ இது வந்து ஃபைன், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே, ஆனால் கொஞ்சம் பேர் வந்து இதை வந்து ஃபங்க்ஷனை உள்ளே போடுவாங்க. ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறதுக்கு உள்ள ஒரு ரீசனிங் என்னென்னா, நான் இந்த இமேஜ் ஃபங்க்ஷனை வந்து இமேஜ் கிளாஸை வந்து எங்கேயுமே இந்த த்ரூ அவுட் திஸ் ஃபைல், இந்த ஃபைல் வந்து ஒரு 5000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கலாம். 5000 லைன்ஸ் ஆஃப் கோடில் இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸை நான் வந்து இமேஜ் கிளாஸை நான் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சிச்சுவேஷன் நான் இதுக்கு வந்து குளோபலாக டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ண கொஞ்சம் பேர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, அதை வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே போடணும். ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்னா அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே உள்ள மட்டும்தான் இருக்கும், அதுலேருந்து வெளியே வந்தாக்க அது இருக்காது. ஆனால் நான் இதை வந்து ஒரு ஆன்டி பேட்டர்னாக சொல்கிறேன். ஓகே, இப்படி பண்ணாதீங்க. ஈவன் தோ சம் பைத்தன் எக்கோசிஸ்டத்தில் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் இதை வந்து பண்ணாதீங்க. ஓகே, பிகாஸ் என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் வெரி கீ. ஓகே, எல்லா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இமேஜ் பேக்கேஜ் லைப்ரரியை மாற்றுறீங்கன்னா அந்த இமேஜ் எங்கே இருக்கீங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பேக்கேஜ் நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கோடை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. இதில் வந்து லாஜிக் மட்டும் தான் இருக்கணும், இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் மேலே தான் தெரியும். ஸோ தட்ஸ் மை ரீசனிங். அன்லெஸ் இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து ரொம்பவே ஹெவி. ஓகே, இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணாக்கா ரொம்ப ஹெவி ஆகுது, நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோடுக்கு வந்து 99% ஆஃப் கோடுக்கு தேவைப்படாது, 1% ஆஃப் இடத்துல மட்டும் தான் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் இதுக்கு ஃபஸ்ட்டே பண்ணணும். அந்த சிச்சுவேஷன் மட்டும் தான் நம்ம இது பண்ணணுமே தவிர ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் வெரி ஹெவி. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, தட்ஸ் மை ரீசனிங். ஆனால் தப்பு இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து இது உள்ளேயும் போடலாம். நீங்கள் வந்து இதை இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் போடலாம், தப்பு இல்லை. ஸோ இது வந்து இனி ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஏலியஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது ஏலியஸ் யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து ஏதாவது நம்பை பாண்டாஸ் இதே மாதிரி டேட்டா மேனிப்புலேஷன் லைப்ரரிஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி அப்படி தான் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்பை, ஓகே, இந்த நம்பர் கிரன்ச்சிங் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஓகே நம்பர் மேனிப்புலேஷன் லைப்ரரி, அதான் நம்பைன்னு வருது. ஓகே, நம்பர் பைத்தன் நம்பைன்னு வருது. ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாவது மேட்ரிசஸ் வச்சு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா எல்லாம் பண்ணணும்னா பைத்தனில் இது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பை பேக்கேஜை யூஸ் பண்ணும்போது பொதுவாகட்டே இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது ஒரு கன்வென்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இந்த நம்பை யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி 99% ஆஃப் ஆட்கள் வந்து இப்படி தான் இதை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இப்படி இம்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. டேரக்ட் நீங்கள் வந்து வெறும் நம்பை மட்டும் போட்டால் கூட போதும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து வெறும் நம்பை மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பேர் உங்களோட கோடை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இப்படி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, வேறு வந்து ஏலியஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்பைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பப்ளிக் ஃபாரமில் புஷ் பண்ணுறீங்கன்னா இல்லைனா உங்களோட ரீடபிலிட்டிக்கே நான் சொல்கிறேன், நம்பை அண்ட் பாண்டாஸ் இந்த டேட்டா சயின்ஸ் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஏலியஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களும் ஏலியஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஏலியஸ்னால் எடுத்த நீங்கள் வந்து இம்போர்ட் நம்பை கொடுத்தீங்கன்னா நம்பை வச்சு மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். சாரி, நம்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ரேண்டம் அப்படி தான் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நேம், இது பெரிய நேம் கிடையாது, ஆனால் ஒருவேளை உங்களுக்கு பெரிய நேம் இருக்குது, அவ்வளோ பெரிய நேம் எனக்கு டைப் பண்ணேன்டாம், எனக்கு வந்து ஷார்ட்டாக கூப்பிட்டா போதும் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் என்ன நேம் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அந்த நேம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு நம்பைன்னு யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த என்பி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏரியாஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் நேம்ஸ் இருக்குது, இல்லைனா ரொம்ப டஃப் நேம்ஸ் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து
நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஷார்ட்டாக போடலாம். ஓகே, இன்னொரு ரீசன் வந்து நம்பையில் உள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலாக நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் தி கோட் வந்து 1-2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து இப்படி ஷார்ட் ஃபார்மாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பர்டிகுலர் லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அந்த பர்டிகுலர் ஃபைலில், அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணும்போது பில்ட் இன் வேல்யூஸை வந்து ஓவர் ரைட் பண்ணாமல் இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்லி. ஓகே, இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு இல்லை, அப்படி இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேத் மாடியூலில் வந்து பிஓஇ பவர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, சாரி ஃப்ரம்னு வராது இதில், இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இம்போர்ட் பவர். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம், பவர் ஆஃப் த ஒரு நம்பரோட பவர் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, கரெக்டு தான் நினைக்கிறேன். 2 into 2 into 2 it's called 4 8 கரெக்ட் தானே. ஸோ இப்படி பண்ணலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் POW ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பவர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீங்கள் மேத் ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் கமாண்ட் அவுட் பண்ணிவிட்டு பண்ணால் கூட அப்போ கூட உங்களுக்கு அந்த POW ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தனில். இது வந்து ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன், ரெண்டுமே சேம் அவுட்புட் தான் கொடுக்குது. ஓகே, இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தருது, இது வந்து ரவுண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இப்போ என்ன ஆச்சுதுன்னா நீங்கள் வந்து இந்த மேத் ஃபங்க்ஷனில் உள்ள இந்த பவர் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணதுனால பில்ட் இன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பைத்தனோட பவர் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து காணாமல் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகும். ஓகே, அது நீங்கள் வந்து வேணும்னு சொல்லி இன்டென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஓகே. ஓகே, ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் கூட இப்படி ஆகலாம். ஓகே, அதனால மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுங்க, பைத்தானோட பில்டின் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை வந்து பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இவ்வளோ லைப்ரரிஸ் வந்து பைத்தானில் பில்டினாக இருக்குது, நீங்கள் வந்து போய் பண்ணணும் தேவையில்லை. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் யூஸ் கேசஸில் வந்து இருக்குது. மேபி இதை பற்றியே வந்து ஒரு வீடியோ போடலாம். ஆனால் இந்த நேமில் வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணக்கூடாது, இந்த நேமில் வந்து இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் காணாமல் போயிடும். இந்த ஃபைலில் வந்து அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸே பண்ண முடியாது இனி. ஏன்னா நீங்கள் வந்து ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷனோட நேமு, அதை நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க. ஸோ இனி அதை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக உங்களை வந்து மேத்தோட அந்த PWO ஃபங்க்ஷன் POW யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு அந்த பைத்தனோட ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏலியஸ் படித்தோம் இல்லையா, அதை வந்து இதில் யூஸ் பண்ணுங்க. ஆஸ் மேத் POWன்னு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது வந்து என்ன வருது, ஸோ POW. ஓகே, சாரி POW. ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம், நார்மல் POWவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ரெண்டுமே இப்போ வந்து வேறு வேல்யூ வருது. ஓகே, ஸோ அது நமக்கு வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இந்த வேல்யூ வந்து இருக்குது, இந்த வேல்யூவும் இருக்குது, ரெண்டுமே வந்து இண்டிபெண்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஓவர் ரைட் பண்ணும்போது இப்படி ஓவர் ரைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து அடுத்தது. ஓகே, இதே சேம் டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து ஐ திங்க் யூ நோ திஸ் லைப்ரரி. நீங்கள் வந்து ரேண்டம் லைப்ரரி பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த லைப்ரரியில் நமக்கு வந்து ரேண்டமாட்டு வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் நம்ம வந்து வேரியபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸையும் உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பேக்கேஜஸையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாது, கொடுத்துட்டிங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரேண்டம் .randint யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து இந்த 1 to 10க்குள்ளே உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஓகே, அதுவும் லைன் நம்பர் 7ல் வருது, ஏன்னா நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஓகே, யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே வந்து ஹைலைட் பண்ணிடும். ஓகே, இந்த பச்சை கலரில் இருக்குதுன்னா அப்போவே உங்களுக்கு வந்து மனசிலாகும், என்னென்னா இது வந்து ஒரு வேரியபிள் கிடையாது. வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் யூஸ்வலாக வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, விஎஸ் கோட்லன்னு சொல்கிறேன், அது உங்களோட தீமை பொறுத்து. ஆனால் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆயிரும். ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, இனி ஒரு வெளியும் உண்டு இந்த கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு ஏற்படுத்துது. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம்,
ரேண்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கூட உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ணதால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரேண்டமாக வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா என்னத்தை இம்போர்ட் ஆகும்? நம்ம ஃபஸ்ட் ட்ரை பண்ண அதே இதை ட்ரை பண்ணுவோமா? ரேண்டம் டாட் ரேண்டின்ட் ஒர்க் ஆகும் பார்ப்போம். ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ன ஃபஸ்ட் இந்த என்ன என்ன வருதுன்னு பாருங்க. ரேண்டம் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ரேண்டட். நம்ம இப்போ தான் 2 மினிட்ஸ் முன்னாடி இதை யூஸ் பண்ணி ரேண்டம் வேல்யூ வந்து எடுத்தோம். ஆனால் இப்போ ஏன் ஒர்க் ஆகலைன்னா பைத்தனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட லோக்கலில் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எடுக்கும். ஓகே, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லை அந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப், அதே விஷயம் தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் ஸ்கோப் மாதிரி லைப்ரரிக்கும் ஸ்கோப் உண்டு. ஃபஸ்ட் இங்கே தான் செக் பண்ணும். ஓகே, உங்கள்கிட்ட இருக்கேன். ஸோ இப்படி செக் பண்ணும்போது இங்கே ஒன்றுமே இல்லையா, அப்படியே வந்துடும். ஒன்றுமே இல்லையா, அது வந்து உங்களுக்கு எரர் தருவோம். ஸோ லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறீங்களே அந்த லைப்ரரியோட ஃபைல் நேமோ இல்லை மாடியூல் நேமோ வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணாதீங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஃபைனலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ கைஸ். இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுங்க. நான் மண்டே எல்லாம் பிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் இந்த பைத்தன் படிக்கும்போது. பிகாஸ் ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. ஓகே, கோடை தான் கரெக்டாக தான் அறியும், ரன் டைம் எரர்ஸ் ஒன்றும் வராது. ஆனால் அது என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியல. ஓகே சார், நான் எதை பற்றி பேசுகிறேன்னா சர்க்குலர் ரிப்போர்ட்ஸ் பற்றி. ஓகே, இப்போ நான் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைல் 1 ஃபைல் 2. ஃபைல் 1ல் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் பியை இம்போர்ட் பண்ணுறேன். ஃபைல் 2ல் வந்து ஃபங்க்ஷன் ஏ இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைலை இப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபைல் நான் ரன் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த சர்க்குலர் இம்போர்ட் வரும். ஓகே, ஃபைல் 1 ரன் பண்ணாலும் எனக்கு இந்த சேம் இஷ்யூ தான் வருது. இந்த எரர் நான் என்னன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அது போகாது. ஃபஸ்ட் வந்து இந்த இம்போர்ட்டாக தான் இஷ்யூ இருக்கு. ஓகே, என்னென்னா ஃபைல் 1 என்ன பண்ணுதுன்னா ஃப்ரம் ஃபைல் 2 இம்போர்ட் ஃபங்க்ஷன் பின்னு போகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பி எங்கே இருக்குமோ அந்த ஃபைலுக்கு போகும். அந்த ஃபைலில் உள்ள இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அப்படி பண்ணும்போது ஃபைல் 2க்கு வரும்போது இது வந்து ஃபங்க்ஷன் ஏ வந்து இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ மீண்டும் வந்து ஃபங்க்ஷன் ஏக்கு போகும். ஃபங்க்ஷன் ஏல வந்து ஃபஸ்ட்டு வந்து அதே கதை தான், திரும்பவும் ஃபங்க்ஷன் பி இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. திரும்பவும் ஃபங்க்ஷன் பிக்கு போகும். அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இல்லாதது மாதிரி அந்த மாநாடு படத்தில் எஸ்டே சூர்யா சார் பேசுகிறது மாதிரி வந்தா செத்தான் சுட்டான் ரிப்பீட் அப்படியே வந்து எண்ட்லெஸ்ஸாக லூப்பில் போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபங்க்ஷன் பி இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபங்க்ஷன் பி எங்கே இருக்கு? ஃபைல் 2ல இருக்கு. ஃபைல் 2 வந்து ஃபங்க்ஷனே தேவைப்படுது. அப்போ மீண்டும் ஃபங்க்ஷனே எங்கே இருக்கு? அது ஃபைல் 1ல இருக்கு. ஃபைல் 1 வந்து ஃபங்க்ஷன் பி தேவைப்படுது. ஃபங்க்ஷன் பி எங்கே இருக்கு? ஃபைல் 2ல இருக்கு. ஃபைல் 2 எங்கே வந்து ஃபைல் 2க்கு வந்து என்ன தேவைப்படுது? ஃபங்க்ஷனே. அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். இதான் சர்க்குலர் இம்போர்ட். ஓகே, இதனால வந்து ஒரு முடிவு வந்து எத்த முடியுது இல்லை பைத்தனுக்கு. அதனால தான் இந்த இம்போர்ட்டர் வந்து வருது. ஓகே, இது சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 வழி உண்டு. ஒரு வழி வந்து ஆப்வியஸ்லி வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் வந்து இந்த இம்போர்ட் லைனையும் இந்த இம்போர்ட் லைனையும் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணாக்க எரர் வராது. ஓகே, எரர் ஒன்றுமே வராமல் ரன் ஆகுது. இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா ஃபங்க்ஷன் பியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு பாட்டில் நெக்காக இருந்தது. சாரி, கரெக்ட் தான். ஃபங்க்ஷன் பியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் பாட்டில் நெக்காக இருந்தது வந்து என்னதுன்னா இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருந்ததுனால என்ன ஆச்சுதுன்னா அது பேக் அண்ட் ஃபோர்த்தே போயிட்டு இருந்துச்சு. இப்போ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து அந்த லோக்கலைஸ்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால டேரெக்டாகவே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே, வித்தவுட் ஹேவிங் எனி கான்ஃப்ளிக்ட். அதனால இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு பண்ணலாம். இது வந்து ஒரு வழி. ஓகே, இரண்டாவது வழி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வழி. ஈவன் இது கூட வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வழி தான். இதே மாதிரி இஷ்யூ சால்வ் பண்ணணும்னா இது இப்படி தான் வந்து கொஞ்சம் இடத்துல சொல்கிறாங்க. கொஞ்சம் பைத்தன் எக்கோ சிஸ்டம்ல இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்து இட் வில் ஜஸ்ட் சால்வ் யுவர் இஷ்யூ. ஆனால் உங்களோட ரூட் காஸை வந்து சால்வ் பண்ணாது. ஓகே, ரூட் காஸ் என்னத்தை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஏக்கு வந்து ஃபங்க்ஷன் பி தேவைப்படுது, ஃபங்க்ஷன் பிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஏ தேவைப்படுதுன்னா ரெண்டுமே வந்து ரொம்பவே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஒன்ஸ், ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே. இணைப்பிரியா நண்பர்கள் ரெண்டுமே. அந்த இணைப்பிரியா நண்பர்களை நீங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கீங்க இதில். அது மிகவும் தவறான ஒரு செயல். ஓகே, வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயலாக்காது. எனிவேஸ், இதில் நீங்கள் புரிய வேண்டிய விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டு இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி ஏதாவது லாஜிக் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் ஒரே ஃபைல் தான் வைக்கணும் நீங்கள். ஓகே, நம்ம வந்து செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி வைக்கணும் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் வந்து ஃபங்க்ஷன் ஏக்கு ஃபங்க்ஷன் பி தேவைப்படுது, ஃபங்க்ஷன் பிக்கு ஃபங்க்ஷன் ஏ தேவைப்படுதுன்னா அந்த லாஜிக்கை வந்து ஒரு இடத்துல தான் நம்ம வைக்கணும். ஓகே, அதுக்குன்னு நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி இங்கே கொண்டு வரக்கூடாது. ஓகே, கொண்டு வந்து நீங்கள் ரன் பண்ணாக்க அது ஒர்க் ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அது ஒர்க் ஆகாது.
இதில் இது வந்து வேற இஷ்யூ வந்து முடியும். இது வந்து ரிகர்ஷன் எரர் வரும். இதை நான் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்கியூட் பண்ணுறேன் அப்போ தான் வரும். இது வந்து ரிகர்ஷன் எரர். அது ரிகர்ஷன் எரர்னா வந்து இதுவும் வந்து லூப்பில் போயிட்டு இருக்கு. என்னன்னா ஃபங்க்ஷன் ஏ வந்து ஃபங்க்ஷன் பி கால் பண்ணுது, ஃபங்க்ஷன் பி வந்து ஃபங்க்ஷன் ஏ கால் பண்ணுது, ஃபங்க்ஷன் ஏ வந்து ஃபங்க்ஷன் பி கால் பண்ணுது, ஃபங்க்ஷன் பி வந்து ஃபங்க்ஷன் ஏ கால் பண்ணுது. இப்படி மாறி மாறி கால் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. நீ ரூட் காஸ் அண்ட் மனசிலாக்கணும். ஓகே, இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது? நான் வந்து ஃபங்க்ஷன் ஏ மட்டும் எக்ஸ்கியூட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஏல வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஃபங்க்ஷன் பி நடக்குது, ஃபங்க்ஷன் பின்னு பிரிண்ட் பண்ணுது. ரூட் காஸ் வந்து என்னத்தை? இந்த ரிகர்ஷனர் இது ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு வேலையும் ஒரே இடத்துல பண்ண வைக்கணும், அவ்வளோதான். இதை மேலே கொண்டு வா, இதை வந்து க்ளோஸ் பண்ணு. இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை, இருந்தாலும் குழப்பம் இல்லை. ஸோ இதை நீ வந்து ரன் பண்ணினா இப்போ உனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் பி ரன் பண்ணணுமா, ஃபங்க்ஷன் பி மட்டும் ரன் பண்ணு. ஓகே, இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ ரூட் காஸ் மனசிலாக்கி அதை சால்வ் பண்ணு. ஓகே, சர்க்குலர் டிபெண்டன்சி வந்தாலே வந்து உன்னோட டிசைனில் வந்து தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டிசைன் பற்றி நிறைய வீடியோஸ் போடுவோம் நம்ம ஃபியூச்சரில், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து டிசைனில் தப்பு இருக்குது, லாஜிக்கில் தப்பு இருக்குது. ஓகே ஓகே, ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினச்சிட்டு அதை வந்து ரீஃபேக்டர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொண்டு வரது வந்து ஒரு ஃபிக்ஸ். ஓகே, ஆனால் அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு பசை ஒட்டி வைக்காத மாதிரி உள்ள ஒரு ஃபிக்ஸ் ஆகாது. ரூட் காஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி இஷ்யூ வந்தாக்கா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் இம்போர்ட்ஸில் வந்து இஷ்யூஸ் ஆஃப் பிட் ஃபால்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கைஸ். நிறைய சூப்பரான வீடியோஸ் வரப்போகுது. ஓகே, ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். சரி கைஸ், நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை மக்காஸ்.